இன்னைக்கு இந்த ரூபகலம் பூஜைக்கு வந்து நான் கலந்துக்கிட்டது ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கட்டத்துல கடவுள்கிட்ட வந்து நின்று எனக்கு இதை செய்ப்பா, எனக்கு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கணும்னு தோணுன்ற டைம்ல நீங்க கரெக்டா வந்து என்ன கூப்பிட்டீங்க. வேத சாஸ்திரம் சொல்றபடி என்னன்னா சொல்லிக்கோங்க, சிவன் சிவன் தான். நான் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன், 2 வருஷமா போயிருக்கேன். அங்கெல்லாம் இங்கே இருக்கிற ரூபகலங்கள் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தேன். அதாவது வாழலாமா சாகலாமான்ற மாதிரி இருந்தது வாழ்க்கை. வந்ததுக்கு இப்போ அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் என்னோட வாழ்க்கையில் இருக்குது. ரொம்ப நேரமாக சாதுவாக பூஜை பண்ணிட்டு திடீர்னு வந்து அவருக்குள்ள விஷ்ணுமாயா வந்து அவர் அந்த ரூபகலமுக்குள்ள வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சினிமா புகழ், திரைப்புகழ் அதெல்லாம் தாண்டி இன்று ஆன்மீக உலகத்தில் நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க தேவி பிரியா மேடம் அவர்கள் இன்று ரூபகலத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். திரு அழகப்பன் அவர்களோடு இன்று வந்து மேடத்துக்கு உண்மையிலே ரியலி நான் அவங்க இவ்வளவு தூரம் உண்மையிலே வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. நாங்கள் ஜஸ்ட் வருவாங்களான்னு நினைச்சுதான் அழைச்சு பார்த்தோம். அவங்க ஏதோ விஷ்ணுமாயை பத்தி கேள்விப்பட்டு சரி போனா நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு நினைச்சு வந்தாங்க. அதனுடைய அந்த உண்மை உணர்வுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி மேடம் எங்களை அழைப்பை ஏற்று பெருமைப்படுத்துவதற்கு ஸ்ரீ மேடம் சார்பா மரியாதை செலுத்துகிறோம், வணங்குகிறோம். பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். ஏன்னா மனசுல 1000 மன உளைச்சல்கள், எல்லாருமே மனுஷங்க தானே. ஏதாவது ஒரு கட்டத்துல கடவுள்கிட்ட வந்து நின்று எனக்கு இதை செய்ப்பா, எனக்கு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கணும்னு தோணுன்ற டைம்ல நீங்க கரெக்டா வந்து என்ன கூப்பிட்டீங்க. அதுதான் உண்மை. ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் நான் வந்து, இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் வந்து வந்தேன். பட் இங்க வந்தோடனே நிஜமாவே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. பெரிய டைவர்ஷன், ஒரு பெரிய ஹோப் கொடுத்துருக்கீங்க. அது உங்களாலதான் நடந்தது. பெரிய நன்றி. வணக்கம், ஸ்ரீமடத்துல இருந்து சிந்து பேசுறேன். நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்து சன் டிவி புகழ் திரு அழகப்பன் சார் வந்து நம்ம ரூபகலத்துக்கு கலந்துக்கிட்டாரு. அவருடைய இந்த அனுபவம் எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல உங்களுக்கும் நன்றி, ராம்ஜி சாருக்கும் நன்றி. எனக்கு விஷ்ணுமாயா கடவுள் அதெல்லாம் தாண்டி உண்மையா ராம்ஜி சார் பத்தி நான் வந்து பலன்கள்ல ராசி பலன்கள்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப கேஷுவலா பேசுற ஒரு ஆள், நமக்கு எளிமையா புரியுற மாதிரி, தேவையில்லாம இவன் அங்க பாக்குறான், 10ஆம் இடத்துல 2வது பாக்குறான், இப்படிதான் குழப்பாம அவன் உங்களை பாக்குறான் நீங்க பிராண்ட் ஆயிடுவீங்க, இவன் உங்களை பாக்குறான் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ரொம்ப கேஷுவலா அவரோட ஓன் ஸ்டைல் ஒண்ணு இருக்கு. நானே அவர்கிட்ட பர்சனலா பார்க்கும்போது அதை சொன்னேன். மனசுல வந்து நிஜமாவே அவர் வந்து நான் பேசுறத விட என்னை விட கலகலப்பா வந்து பயங்கரமா பேசுறாரு. ஒருத்தர் வந்து ஒரு குரு இடத்துல இருக்கக்கூடியவர் இவ்வளவு சகஜமா ஒரு சாமானியன் அளவுக்கு நல்லா பழகி பேசுறாரு. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு இந்த ரூபகலம் பூஜைக்கு வந்து நான் கலந்துக்கிட்டது ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா சார் முதல்லயே கூப்பிட்டு அதுக்கப்புறம் அப்ப வர முடியாம கரெக்டா வந்து ரூபகலம் டைம்ல வர்ற மாதிரி அதுவே அமைஞ்சது. அப்பதான் அவர் சொன்னார் நம்ம முடிவு பண்ணல, அதை விஷ்ணுமாயா தான் முடிவு பண்றாருன்னு. கேரளா மாதிரி அங்கதான் வந்து இது வந்து ஃபேமஸ். நம்ம ஊர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்தோட வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அந்த பூஜை கலந்துக்கிட்டது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரமா சாதுவா பூஜை பண்ணிட்டு இருந்த ஒருத்தர்
திடீர்னு வந்து அவருக்குள்ள விஷ்ணுமாயா வந்து அவர் அந்த ரூபகலமுக்குள்ள வந்து ஆடும்போது நம்ம ஊர்ல இருக்கிற அந்த நம்ம கருப்புசாமி முனிசாமிலாம் வந்து குறி சொல்ற மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி இங்க வந்திருக்கவங்களுக்கும் அவருக்கும் எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. அவருடைய நேட்டிவ் வேற, அவர் பேசுறது வேற மலையாளம். ஆனா இதை எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா வந்திருக்கவங்களுடைய நடந்தது இப்ப நடக்கிறது இனி என்ன நடக்க போகுதுன்ற வரைக்கும் அது விஷ்ணுமாயாவே வந்து அவர் மூலியமா சொன்னாரு. எங்களுக்கு இருந்த சில கேள்விகள் சார் பக்கத்துலயே இருந்து இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு, நல்லதே நடக்கும்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லும் போதே முக்கால்வாசி பாரம் இறங்கிடுது. நீங்க கண்டிப்பா ஸ்ரீமடத்துக்கு வரணும். விஷ்ணுமாயா அப்படிங்கிறவர் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு எல்லாம் போறீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவர் நம்ம ஊர் கருப்புசாமி மாதிரி தான், காவல் தெய்வம் தான். அவர் நம்ம கூடவே எப்பயும் சாத்தப்பன் அப்படிங்கிற பேர் தான் நாளடைவுல மருவி இன்னைக்கு வந்து அவர் வந்து செல்லம்மா குட்டி செல்லம்னு கூப்பிடுற மாதிரி சாத்தான் குட்டியை வந்து இப்போ வந்து சாத்தான் குட்டின்னு ஆக்கிட்டாங்க. ஸோ சாத்தப்பனுடைய அருள் பரிபூர்ணமா இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்னும் 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 இது வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரணும். ராம்ஜி சார் அவருக்குள்ள ஒரு கனவு வச்சிருக்காரு. அந்த கனவு நினைவுற நானும் விஷ்ணுமாயா வேண்டிக்கிறேன். கண்டிப்பா தெய்வங்கள் மனிதர்களோடு பேசி கொண்டிருந்தது. அதெல்லாம் கிருத்த காலம்னு பேர். கிருத்த யுகம், துவாபர யுகம், அதுக்கப்புறம் அதெல்லாம் இப்ப இருக்கிறது கலியுகம். அந்த மாதிரி தெய்வங்கள் சொன்னோன்னா அப்போ பார்வதிக்கு மனசு அப்படி பொக்குன்னு போயிடுச்சு. ஏன்னா சிவன்கிற பதத்து மேல பார்வதி வச்சிருந்த மரியாதையே வேற, உலகத்தை ஆள்பவர் அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஆளு இப்படி போய் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட அண்ணா யார விஷ்ணு பகவான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. நீ என்ன பண்ணுவே தெரியாது, என்னை வந்து கூலி வாகனம் மாதிரி மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு கூலி வாகனையா மாத்திடுறாங்க பார்வதியை. அப்புறம் கூலி வாகன்கிட்ட போய் சொல்றாரு, நீ இங்கே இரு, நான் வேணா உன் வடிவில் சுவாமிகிட்ட போறேன்னு சொல்லிட்டு கூலி வாகன வடிவில் சிவபெருமானுக்கு போய் இன்பங்களை தரா பார்வதி. அப்போ சிவபெருமான் வந்து ரொம்ப மோஸ்ட் ஹாப்பி. அவர் வந்து ஹீஸ் ஹக்கிங் அண்ட் ஹீஸ் என்ஜாயிங் அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அப்போ அந்த அம்பாளுக்கு வந்து மனதளவில் செத்து போயிட்டான்னு சொல்லலாம். என் வீட்டுக்காரர் யாருன்னே தெரியாமல் என் முன்னாடி என்னையே வந்து என்ஜாய் பண்ணுறார் அப்படி இந்த மாதிரி இருக்கார். இது எங்கே கொண்டு போய் முட்டிக்கிறது, எவ்வளோ பெரிய கடவுளுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கார். அப்போது சிவபெருமான் த எண்ட் ஆஃப் த செஷன் சிவபெருமான் கேட்குறார், நலம் தானே உமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உமான்னொன்னே அவளுக்கு அப்போதான் வந்து உயிரே வருது. நான் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னொன்னே வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் அந்த சினிமா டைலாக்ஸ், இது எல்லாமே முதல் திருவிளையாடல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், அது ஒரு அசுரன் இருந்தான், அவன் பேர் மகிஷின் பேரு. அவன் என்ன கேட்டிருந்தான்னா, தன்னுடைய சுய பிரக்ஞை இல்லாத ஒரு நிலையில் ஒரு தம்பதிகள் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையால் தனக்கு மரணம்னு வரம் கேட்டிருந்தான். பிரக்ஞை இல்லாம எப்படி சேர முடியும், பிரக்ஞை இல்லாம உணவு கூட வாயில விட்டுடலாம், பிரக்ஞை இல்லாம என்ன பண்ணலாம், பிரக்ஞை இல்லாம எப்படி வந்து இனப்பெருக்கம்னு ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுனால அதுல சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, உடல் அளவிலா மனதளவிலான ஒரு அமெண்டம் போட்டு, மனதளவில் உமா இப்படி பிரக்ஞை இல்லாமல் தான் கடவுள்ங்கிறத மறந்துட்டா, எதிர்த்து நிற்கிறவர் பரம்பொருள்ங்கிறத மறந்துட்டா, ஒரு சாதாரண ஒரு மனைவி கணவன் மேல இருக்கிற பொசசிவ்னஸ்ல அவ நடந்துகிட்டாலே மனதளவில் அவ வந்து பிரக்ஞை இல்லாம நடந்துகிட்டாங்கிற ஒரு இது திருவிளையாடல் பண்ணி விஷ்ணுமாயாங்கிறவர் பிறந்துடுறாரு. இதுதான் அவதார கதை. அப்போ இந்த விஷ்ணுமாயா வந்து வரலாறுகள்ல பாத்தீங்கன்னா, ராமபெருமான் வந்து ராவணனை கொல்லும் பொழுது இவர்கிட்ட அஸ்திரம் வாங்கிட்டு தான் போய் கொலை பண்ணியிருக்காரு, சம்ஹாரமே பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய பவித்திரமான கடவுள் இவர். வந்து பெரிய சிவபெருமானுடைய புத்திரன் என்பதால் விஷ்ணுமாயா என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு ஒரு ரைட்ஸ் கொடுங்க, எங்க அம்மாவை அனௌன்ஸ் பண்ணுங்க, உங்களோட மனைவின்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சிவபெருமான் ஒரு வித்தியாசமா லாக் ஆயிடுறாரு. இந்த இதுல எனக்கு உமை மட்டும்தான் மனைவி, கூலிவாகன மனைவியை அனௌன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னோடனே, அப்புறம் ஏன் எங்க அம்மாவை நீங்க மிஸ்யூஸ் பண்ணீங்க, அவங்க பேரை நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்க, அன்னெசரி நீங்க எதுக்கு அவரை செலக்ட் பண்ணீங்க, இப்போ அவங்கள யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னோடனே, இப்போ நான் என்ன பண்ணுன்ற அப்படின்னோடனே, சரி ஓகே நானும் எங்க அம்மாவை இந்த மலை காட்டிலே இருந்துக்கிறோம், இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நாங்க பண்றோம், எங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி சிவபெருமான் அவர்களுக்காக ஒரு உலகத்தையே உருவாக்கி, அதுதான் இதோட கதை தான் இந்த காந்தாரா கதை. அதாவது அங்க ஒரு சிவன் தோட்டம், இதெல்லாம் இதே கதை தான். இந்த பஞ்சுருளி அதுதான் இந்த வேஷம், இதெல்லாம் ஒரே மாதிரி கதை தான். அப்போ இதுக்கு அங்க இருக்கிற இட்லி பூ தான் இந்த இட்லி பூ, அவருக்கு வைக்கிற மது தான் இந்த மது. இதெல்லாம் மலை ஜாதி மக்களுடைய உணவு.
விஷ்ணுமாயா சுவாமிக்கு விஷ்ணுமாயா சுவாமிக்கு ஜெய விஷ்ணுமாயா சுவாமிக்கு ஜெய விஷ்ணுமாயா சுவாமிக்கு ஜெய விஷ்ணுமாயா சுவாமிக்கு என்னோடய பேர் ராஜேஷ், திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வரோம். இங்கே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நாங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு பூஜை நான் பார்த்தது கிடையாது. விஷ்ணுமாயா பூஜை ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க சிலைகள், இங்கே இருக்க கோலங்கள் ஆகட்டும், விஷ்ணுமாயோட கோலங்கள் ஆகட்டும், இங்கே இருக்க தோரணங்கள், அவங்க பூஜை வழிபாடுகள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு இங்கே விஷ்ணுமாயிட்ட வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பூஜைகள், புனஸ்காரங்கள், வேத பாட்டுக்கள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும் மகிழ்ச்சியாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் இப்போ இங்கே வந்துட்ட பிறகு எங்களுக்கு பக்காவாக அழகாக போயிட்டுருக்கு. பிஸ்னஸ்ஸு, குடும்பம் சேமமாக இருக்கோம். நாங்கள் எல்லாரும் நாங்கள் விஷ்ணுமாயா கோயில் சாமி வந்து ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், 2-3 வருஷமாக போயிட்டுருக்கோம். இங்கே சென்னையில் ஸ்ரீமடத்துக்கு இப்போ தான் ஒரு லேட்டஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருக்கோம். ரூபகோலம் நான் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன், 2 வருஷமாக போயிருக்கேன். அங்கெல்லாம் போயிருக்கேன். இங்கே இருக்கிற ரூபகோலங்கள் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாப்பி. எல்லாருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரி. நான் கடந்த ஒரு 8-9 மாதமாக ஸ்ரீமடம் வரேன். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தேன். அதாவது வாழலாமா சாகலாமான்ற மாதிரி இருந்தது வாழ்க்கை. அண்ணாவை பார்த்து அண்ணா சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை தங்கையா தத்தெடுத்துக்கிறேன், டெய்லி நீ வந்து மடத்துக்கு வா, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் டெய்லி மடத்துக்கு வருவேன், டெய்லி யாகத்தில் கலந்துப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே, நான் வந்து வந்ததுக்கு இப்போ அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் என்னோட வாழ்க்கையில் இருக்குது. அதுக்கு நான் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். போன ரூபகலமும் நான் கலந்துக்கிட்டேன். போன ரூபகலத்தில் எனக்கு குரி சொன்னாங்க, கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து குரி சொன்னாங்க. குரி சொன்ன விஷயம் எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 100% நடந்தது. அது நடந்து இப்போ அடுத்த ரூபகலத்துக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் திரும்பவும் அதை பற்றியே தான் கேட்க போகிறேன். 100% இதுவும் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விஷ்ணுமாயாவுக்கு ஜெய். விஷ்ணுமாயாவை நம்பினவங்க நிச்சயமா எல்லாரும் வாழ்க்கையில சக்சஸ் ஆவாங்க. எல்லாரும் மடத்துக்கு வாங்க, யாகத்துல கலந்துக்கோங்க, ரூபகலத்துக்கு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை. நான் இப்போ ஒரு மிகப்பெரிய இழப்பை நான் இழந்திருக்கேன். இந்த வீடுதோறும் விஷ்ணுமாயா அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இவர் கொண்டு வந்திருக்க சந்தோஷமா இருக்கு.